குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2004 ஏப்ரல் மாதம் 18ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி வருடம் சித்திரை மாதம் 1ஆம் நாள். இன்று வியாழக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 6 மணி 2 நிமிடத்திற்கு. அதே போல் இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். 18/4/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 18/4/2024 இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசினியர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். ஒரு பெருமை நிறைந்த நாள். மனதளவில் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே பிறக்குகின்ற ஒரு நல்ல நாள். குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக ஆகும். அதே போல் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். சக ஊழியரிடத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா வெற்றிகள் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சொத்துக்கள் வாங்குவது, ஆடை ஆபரணங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். மனதளவில் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு திட்டங்களை, எதிர்கால திட்டங்களை வகுப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்கிறது. தேவையில்லாத விவாதங்களில் தயவு செய்து கலந்துக்காதீங்க. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. அதே போல் கணவன் மனைவியில் இருந்த இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தாய் வழி தந்தை வழி சொந்தங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யும். எதையுமே இன்றைக்கி சமாளிக்கின்ற மனப்பக்குவம் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும். நீண்டகால தடையாக இருந்த வருமானங்கள் சேருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம். புதிய புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம். கூட்டாளிகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்ளக்கூடிய காலம். அதே போல் லாபங்கள் அதிகரிக்கின்றோம். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். இதனால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உற்றார் உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு கண்டிப்பாக ஆதாயங்கள் கிடைக்கும். அரசு தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் மௌனமாக இருங்க. அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. அதே போல் வீடு வாங்குவது, வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை ரொம்ப அதிகரிக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக நடைபெறும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கடகராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளேயே நீண்ட நாளாக ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் ஒற்றுமை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீண்ட காலமாக
மனசுலேயே நினச்சிருந்து செய்ய முடியாத வேலைகள், தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி கண்டிப்பாக செய்து முடிக்கக்கூடிய காலம். எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக வந்து சேரும். தாய் வழி தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். அதே போல் வியாபாரத்தில் புதிய புதிய நுட்பங்களை புகுத்தி லாபங்களை அதிகமாக அதிகரிப்பீங்க. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். தேவையில்லாமல் பதற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. மேலதிகாரத்தில் விட்டு கொடுத்து போகணும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். அதே போல் வியாபாரத்தில் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் வந்து அறிமுகமாவாங்க. லாபங்கள் அதிகரிக்கும். போட்டியாளர்கள் குறைவாங்க. நேர்மறையான சிந்தனைகள் இன்றைக்கி வளரும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே கண்டிப்பாக நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்தான யோசனை அதிகரிக்கும். அதே போல் நீண்ட நாளாக உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடைவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இன்றைய நாளை ஈஸியாக நகர்த்திடலாம். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெற்றிகள் குவிந்து கொண்டே இருக்கும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடந்து கொண்டே இருக்கும். அதே போல் வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வாகனத்தில் வந்து செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதால் நிதானமாக ஓட்டுங்க. மேலும் குழந்தைகளை அனுசரித்து போவது மிகவும் நல்லது. வெளிநாடு வெளியூர் பயணம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகளை தரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பும் தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பும் கண்டிப்பாக கிடைக்கும். வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். இதனால் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதை நீங்கள் தயவுசெய்து பயன்படுத்துங்க. எதுலேயுமே கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்கும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கக்கூடிய நாள். உங்களை விட்டு சென்ற எல்லாமே திருப்பி வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்களுக்கு அனைவரிடத்துலையுமே ஆறுதல் கண்டிப்பாக கிடைக்கும். அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு. நண்பர்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக உதவி செய்வாங்க. வெளி வட்டாரங்களில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. அதே போல் நீண்ட நாளாக கடன் பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் ஒரு கண்ட்ரோலுக்கு வரும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். மனதில் நீண்ட நாளாக கவலைகள் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாள் வந்து ஒரு சுறுசுறுப்பாக தன்னம்பிக்கையாக தைரியமாக எல்லா முடிவுகளும் எடுப்பீங்க. எல்லா வேலையும் ஈஸியாக செய்வீங்க. உங்களை விட்டு விலகி போனாலும் விலகி வந்து சேரக்கூடிய நல்ல நாள். திருமண பேச்சுவார்த்தை நடைபெறும். திருமண காரியங்களை நீங்கள் முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு நல்ல நாள். அடுத்தவருடைய தேவையிலிருந்து அதை நிறைவேற்றி வைப்பீர்கள். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாக உங்களுக்கு வெற்றிகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. இதை பயன்படுத்திக்கங்க. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாள் வந்து எதிர்பாராத தடைப்பட்ட வருமானங்கள் கண்டிப்பாக வரும். பொருளாதார நெருக்கடிகள் குறையும். உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய வண்டி வாகனம் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கக்கூடிய நாள். அதே போல் தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க. பொழுதுபோக்கு விஷயங்களில் அதிகமாக நேரத்தை செலவிடுவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அலுவலகத்தில் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மிகுந்த ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு தன்னம்பிக்கை தைரியம் நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் மற்றவர்களுடைய விஷயத்தில் தயவுசெய்து தலையிடாதீங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது மிகவும் நல்லது. அனைவரிடத்துலையும் விட்டு கொடுத்து போங்க. யாரிடத்துலையுமே ஜாமீன் கையெழுத்து வாக்குறுதிகள்லாம் கொடுக்கக்கூடாது. நீ நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் பதற்றமெல்லாம் வேலை செய்யுங்க. வெற்றிகள் உங்கள் தேடி வரும். வியாபாரத்தில் ஒன்றுக்கட்டுமான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும்.
இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும், பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு இருப்பது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வெற்றிகள் தோல்விகள் எல்லாமே இன்று புரிந்து கொள்வதற்குண்டான வாய்ப்புகள், உங்களை பற்றிய பலம் மற்றும் பலவீனங்களை நீங்களே இன்றைக்கி புரிஞ்சுக்குவீங்க. உற்றார் உறவினருடைய வழியில் ஆதரவு, சகோதரர் சகோதரி வழியில் உங்களுக்கு ஆதரவு அதிகமாக இருக்கணும். அதே போல் ஆடை ஆபரண சேர்க்கை, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை எல்லாமே இன்றைக்கி அதிகரிக்கும். நீண்ட காலமாக திருமண பேச்சுவார்த்தைகள் முடிவடையாமல் இருந்தால் அந்த திருமண பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கி நல்லபடியாக முடியும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். 1-2 மடங்கான லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாளிற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பிறக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வெளி வட்டாரங்களில் நல்ல மதிப்பு மரியாதைகள் கிடைக்கும். அரசு தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அதே போல் கோர்ட் கேஸ் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக ஆவதற்கு உண்டான நல்ல நேரம். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். வியாபாரத்தில் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அதே போல் உத்தியோகத்தில் உங்களுக்கு மேலதிகாரியுடைய ஆதரவும் தன வரவும் லாபம் சம்பள உயர்வும் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. நீண்ட நாளாக பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாக்கா அந்த பிரச்சனைகள் தீரும். இந்த நாள் ஒரு மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றே சொல்லலாம். நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. சோழி பிரசனம் ஜோதிடம் சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளும். இன்றைய நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு நல்ல நாளாக, நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க எல்லாம் அல்ல பகவானை மனதுரக வேண்டிக்கிறேன். நேரில் இந்த வீடியோ பிடிச்சா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். योगी राम शरत कुमार, योगी राम शरत कुमार, योगी राम शरत कुमार, जय गुरु राया।